பொதுவா நம்ம வந்து அந்த 260 ரன்ன சேஸ் பண்றது, 220 ரன்ன சேஸ் பண்றது, 240 இதெல்லாம் பார்த்து சலிச்சுக்கிட்டு இருந்த நமக்கு 155 தான் அடிச்சு, அத வச்சு ஃபைட் பண்ணாங்க ஆர்சிபி. அத சேஸ் பண்ணும்போது சில பல தடங்கல்கள் இருந்தது ஜிடிக்கு. ஜிடி ஜெயிச்சிருக்கிறாங்க. பட் எனக்கு இந்த கேம பார்க்க எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஃபயரா இருந்துச்சு. அந்த 156 டார்கெட்ட வந்து டிஃபெண்ட் பண்ணும்போது ஆர்சிபி ஃபீல்டர்ஸ் முக்கியமா விராட் கோலி மாரி ஃபயர் ஆனதுலருந்து, புவனேஸ்வர் குமார் ஏன்னா அவங்களோட ஃபீல்ட் செட் இதெல்லாம் செம்மையா இருந்தது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் சுப்மன் கில்லோட ஃபீல்ட் செட் அப்படிங்கிறது நல்லா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு மேட்சா இருந்தது. நல்ல ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு ஐபிஎல் மேட்ச். ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தேன்னு கூட சொல்லலாம். எனக்கு கச்சா முச்சான்னு நடிக்கிறத தாண்டி எனக்கு இந்த மாதிரியான போட்டிகள் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். சில பீட்டன், சில டாட்ஸ், சில விக்கெட்ஸ், சில பவுண்டரீஸ் இப்படி இருக்கணும். பவுண்டரீஸே இருக்கவே கூடாது. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் என்ன ஈசாலா கப் நண்பா நண்பீஸ் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? லாஸ் ஆனாலும் ரொம்ப பெருசா ரொம்ப ரொம்ப பெருசாலாம் கவலைப்பட்டுக்காம இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சொல்லுங்க என்ன பண்ணணும் அடுத்தடுத்து அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. பட் ஆனா ஒரு தோல்வி தாங்கிறீங்களா? ஓகே சில் ரிலாக்ஸ். ஓவருக்கு 6 பால் தான். ஆனா நோ பால் போட்டா 7 பால். போடு ஐபிஎல் பப்பியா? ஜென்டில் லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன் இந்த கிரிக்கெட் தேர்தல் 2026ல ஐபிஎல் 2026ல அகமதாபாத்தில் நடந்து முடிஞ்ச குஜராத் டைட்டன்ஸ் vs ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கீங்க. இந்த ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவினிலே கிரிக்கானந்தா அப்படின்னா வாய்ஸ்லாம் ஒரு மாதிரி லோவாக இருக்குது. கிரிக்கானந்தா சோகமாக பேசுகிறாரு. ஆர்சிபி தோற்றனால அவருக்கு வருத்தம் சோகத்தில் இருக்காரு அப்படின்னு நீங்கள் சொன்னாங்க. ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க. எனக்கு உடம்பு சரியில்லை. கிரிக்கானந்தாவுக்கு உடம்பு சரியில்லை. கிரிக்கானந்தாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறதாண்டி இப்போ தான் டேப்லெட் போட்டேன். டேப்லெட் போடுறதுனால தூக்கம் வருது. பல்ல கடிச்சிட்டு இந்த வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நைட்டு ஷூட் பண்ணுறதுனால தூக்கம் சொக்குது. அதன் மீறியும் நம்ம பண்ணுறோம். சில வீடியோஸில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சில வீடியோஸில் தூக்கம் அப்படி சொக்கும். இந்த வீடியோவில் சொக்கிங் ஸ்கொயர் 2 3 அப்படிங்க வச்சுக்கலாம். ஏன்னா டேப்லெட் வேறு போட்டிருக்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிப்பேன். சரி ஓகே. இந்த ரிவ்யூக்குள்ளே போகும்போது நான் ஆர்சிபி தாண்டி ஜிடி இன்னைக்கு ஜெயிச்சிருக்கிறாங்க. அதுவும் ஆர்சிபி ஜெயிச்சிருக்கிறாங்க. ஏன்னா டாப் 2 விட்டு வெளியில் வராத ஒரு ஆர்சிபி இந்த ஐபிஎல் இல்லாமல் போன டிஃபெண்டிங் சாம்பியன் அதை தாண்டி இந்த இந்த சீசன் முழுக்க சாம்பியன் மாதிரி விளாண்டுருக்காங்க. அவங்கள வீழ்த்துறது அப்படின்னா வந்து நீங்கள் எந்த விதமான தவறும் பண்ணக்கூடாது. அண்ட் அவங்கள வந்து அவங்களோட அதாவது அவங்கள ஃபாலோ பண்ணி அடிக்கணும். அதை இன்றைக்கி அழகாக ஜிடி பண்ணாங்க. ரபடாவை வந்து விராட் கோலி ஒரே ஓவரில் 5 4 அடித்து 21 ரன் அடித்தார். ஆனால் சுப்மன் கில் திரும்பவும் நம்பிக்கை வச்சு தைரியமாக ககிசோ ரபடாவுக்கே அந்த ஓவர் கொடுத்தாரு. அந்த ஓவரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விராட் கோலி ஸ்டெப் அப் பண்ணி அடிக்க போகிறாரு அப்படிங்கிறது ரபடாவுக்கு தெரிஞ்சு ரபடா குத்தி ஏற்றினார். ஷார்ட் பால் ஒர்க் அவுட் ஆச்சு. ஏற்றினோடனே அந்த பாலும் கொடை கிளம்பி 30 ஆல் சர்க்கிள்குள்ளே விழுந்து கேட்ச் எடுக்கப்பட்டுச்சுன்னா அடுத்தது அர்ஷத் கான் ரஜத் படிடாருக்கு போட்டார். ஆல்ரெடி ரஜத் படிடார் வந்து லீடிங் எட்ஜ் ஆகி ஷார்ட் பால் வந்து பறந்து போய் தேர்ட் மேனில் ஃபைனாக 6 போச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்தது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் பால் அந்த ஷார்ட் பாலில் எட்ஜ் ஆனார். எட்ஜ் ஆகி வந்து பார்த்திங்கன்னா மேலே போச்சு. ஹோல்டர் ஒரு அற்புதமான கேட்ச் எடுத்தார். இந்த இடத்துல திரும்பவும் கில்லோட கேப்டன்ஸை நான் பாராட்டேன். கேட்ச் பிடிச்சிருக்கிறாப்புல கான்ஃபிடென்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்பினார் ஓகே ரபடா அடி வாங்கினாலும் என்னோட ப்ரைம் பவுலர் அவர் தான். ரபடாக்கு நான் இன்னொரு ஓவர் கொடுக்குறேன். எப்படி கம்பேக் கொடுக்குறது தெரியும் ரபடாக்கு சொல்லி ரபடாக்கு கொடுத்தாரு. திரும்ப ஹோல்டர் கேட்ச் எடுத்துருக்காரா அது அமைஞ்சுதா இல்லை ஹோல்டர் கேட்ச் எடுத்தாருங்கிற கான்ஃபிடென்ட்டானு தெரியல. ஹோல்டரை கொண்டு வரும்போது திரும்பி ஹோல்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் ஜித்தேஷ் சர்மாவை அவுட் சைடாக வெளியில் ரொம்ப அவுட் சைடில் போட்டார். எட்ஜி காலி. ஸோ போலன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே ஒரு 4 விக்கெட்டு 5 விக்கெட் டப்புன்னு விழுந்த உடனே ஹோல்டருக்கு எங்கே பார்த்தாலும் ஹோல்டர் தான் இன்றைக்கி இருந்தார். அதாவது டிம் டேவிட்க்கும் சரி குருல் பாண்டியாவுக்கும் சரி இந்த ஷார்ட் மிட் விக்கெட்டில் நின்று 2 பேரையுமே எடுத்தார். அதில் வந்து உங்களுக்கு நீங்கள் சொல்லலாம் ரஷத் கானோட விக்கெட்டு அர்ஷத் கானோட விக்கெட். பட் அந்த இடத்துல ஜேசன் ஹோல்டர் வந்து இன்றைக்கி அங்கே ரஜத் படிடாரோட கேட்ச்சு அதே ஜிதேஷ் சர்மாவோட விக்கெட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 2 கேட்ச் பிடிச்சி ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் எங்கே பார்த்தாலும் அவர் தான் இருந்தார். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நாயகனாக இருந்தார். இதில் வந்து தேவதத் படிகளுக்கு வந்து ராஷித் கான் போட்ட அந்த கூகுளி பேக் ஃபுட்டில் போனார். கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணார். க்ளீன் போல்ட் ஆனார். ஒட்டு மொத்தமாக பவுலர்ஸுகளோட ஒரு மாதிரி தன்னம்பிக்கை தைரியம் செம்மையாக போட்டாங்கன்னு நான் சொல்லலாம். இன்னொன்று ஃபீல்டர்ஸோட அற்புதம். இதில் முக்கியமாக ஜேசன் ஹோல்டரோட அற்புதமான ஒரு ஃபீல்டிங். அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 கேட்சை பிடிச்சி 2 விக்கெட்லாம் எடுத்து இன்றைக்கி என்ன சொல்கிறது ஜிடியோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் மொத்தமாக டாமினேட் பண்ணாங்க. எனக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஜிடியோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. விக்கெட்டில் கொஞ்சம் உயிர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சவொடனே அதை சரியாக யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு போட்டாங்க. சூப்பராக போட்டாங்க. சிராஜ் பெத்தலோட விக்கெட்டும் நல்லாவும் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிராஜ் ஒரு ரபடா கிட்ட வந்து அந்த இருந்துச்சு. அந்த ஒரு ஓவர் கிடையாது அந்த கண்டினியூட்டி இருந்துக்கிட்டே இருந்தது. டேக் டீம் போட்டு பவுல் பண்ணாங்க. பட் நான் சொல்லுவேங்க எனக்கு ஹோல்டர் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் எனக்கு அவரோட கேட்ச் முக்கியமாக ரஜத் படிடாரோட கேட்ச் கான்ட்ரவர்ஷியலாக இருந்துச்சு.
அவுட்டா நாட் அவுட்டான பாலை பிடிச்சி தரையில் வச்ச மாதிரி இருந்தது. பட் பால் கையில் பிடிச்சி தரையில் வச்சாலும் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது கையாக தான் கணக்கு எடுத்துக்கப்படும், பாலாக தான் கணக்கு எடுத்துக்கப்படுங்கிறதுனால அது வந்து நாட் அவுட் கிடையாது, அது ஆக்சுவலி அவுட்டு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் சிறப்பாக பவுல் பண்ணாங்க. சிராஜ் ஒரு பக்கம் பவுல் பண்ணி, ரபடா ஒரு பக்கம் விட்டு கொடுக்காம பவுல் பண்ணி, அதுக்கப்புறம் ஜேசன் ஹோல்டர் வந்து ஒரு பக்கம் இன்னும் விட்டு கொடுக்காம பவுல் பண்ணி, அர்ஷத் கான் ஒரு பக்கம். அர்ஷத் கான் இன்றைக்கி வந்து ஒரு 3 விக்கெட் எடுத்துருக்காருல்ல. அர்ஷத் கான் இன்றைக்கி ஒரு 3 விக்கெட்டு எடுத்துருக்கிறாரு. ராஷித் கான் வந்து பின்னாடி. ஸோ கிட்டத்தட்ட அந்த 20 ஓவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைட்டாகவே வச்சுருந்தாங்க. 20 ஓவர் ரன்ஸ் பெருசாக கொடுக்காத அளவுக்கு. ரன் போனாலும் வந்து பார்த்திங்கன்னா தைரியமாக பவுல் பண்ணாங்க. ஸோ ஜிடியோட அந்த அப்ரோச் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்டு கழுத்தை பிடிச்சி நெருக்குனாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி, நீங்கள் அட்டாக்கிங் மூடுக்கு போகிறீங்களா, அட்டாக் பண்ணுறீங்களா, பரவாயில்ல எங்களுக்கு 2 6 போனாலும் பரவாயில்ல, நாங்கள் தைரியமாக போடுறோம். இப்போ ராஷித் கான்லாம் அப்படி தான் தைரியமாக தூக்கி போட்டார், நிறைய கூகுளிஸ் போட்டார். இது போக அர்ஷத் கானுக்கு இன்றைக்கி ஒரு 3 விக்கெட். ஏன்னா அர்ஷத் கானோட விக்கெட்டு சரி, அர்ஷத் கானோட பவுலிங்கில் எங்கேயாவது ரன்ஸ் லீக் ஆகிருந்தது அப்படின்னா பட்ட கஷ்டம் வீணாக போயிருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி அர்ஷத் கானும் நல்லா வந்து போட்டார். எனக்கு புவனேஸ்வர் குமாரோட பவுலிங் ப்ளஸ் கோலியோட அந்த எனர்ஜி, செம்ம எனர்ஜி இல்லை. கில்லு ஒரு மாதிரி அடிக்கிறார், கவர்ஸுகள் டப்புன்னு தூக்கி அடிக்கிறார். பட் அதுக்கு ஃபஸ்ட்டு பால் ஒரு மாதிரி உள்ளே எட்ஜாகி உள்ளே போகுது, திரும்ப அடுத்தது ஒரு மாதிரி தூக்கி கவர்ஸ் மேலே அடிக்கிறாரு, திரும்ப அடுத்த பால் பீட்டன் ஆகுது. ஸோ கில்லுக்கு அகேன்ஸ்டாக புவனேஸ்வர் குமார், தம்பி நீ யாராக வேணாலும் உனக்கு முன்னாடியிலேருந்து நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அவர் காட்டினாருன்னா, திரும்பி ஜோஷ் ஹேசல்வுட்டை வந்து பிரித்து அடித்தாங்க. சுப்மன் கில் செம்ம அடி அடித்தார். ஆனால் எனக்கு இந்த இடத்துல புவனேஸ்வர் குமார் ஒரு பக்கம் சப்போர்ட் பெருசாக கிடைக்கல, ஒரு பக்கம் அடி வாங்கிட்டு இருக்காரு. நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக வேறு மேட்ச் பார்க்குற மாதிரி இருந்தது, 2 மேட்ச் பார்க்குற மாதிரி இருந்தது. ஒரு மேட்ச்சு ஹேசல்வுட் செம்ம அடி வாங்குறாரு. அதாவது அந்த ஓவர் 20 ரனுக்கு மேலே போகுது. இந்த பக்கம் புவனேஸ்வர் குமார் வர 7 ரன் 8 ரனுக்கு மேலே பெருசாக கொடுக்க மாட்டார். விக்கெட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. தென் விக்கெட் எடுக்கலாலும் ஒரு மாதிரி பாம்பு விட்டுட்டு போயிட்டே இருக்கிறாரு. இத்தனைக்கும் சாய் சுதர்ஷனை நல்லா வெளில போட்டு எடுத்து அவுட் எடுத்தார். சுப்மன் கில்லு கோலி எடுத்த கேட்ச்சு அது கோலிக்கு போய் சேரலாம் புவனேஸ்வர் குமார் எல்லாரும். பட் இருந்தாலும் அந்த இடத்துல ஃபீல்டர் ரிப்பாட்டி வச்சு அந்த கேட்சிங் பொசிஷனில் எடுக்கிறதுங்கிறது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் ஜாஸ் பட்லர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏறி விலகி வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது அவருக்கு சரியான யாருக்கிற எக்ஸிக்யூஷன் டவுன் த லெக் சைடு புவனேஸ்வர் குமார் போடுறாரு. அந்த டாப் 3 விக்கெட்ஸ் புவனேஸ்வர் குமார். இதுக்கு முன்னாடி டிசி கிட்ட தோக்கும் போதும் அப்பையும் டே மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் தான் போட்டு விக்கெட் எடுத்து கொடுத்துருப்பாரு. இங்கே எந்த மேட்ச்சில் யார் விக்கெட் எடுக்கிறோங்கிறத தாண்டி எப்படிப்பட்ட மேட்ச்சில் விக்கெட் எடுக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். அது புவனேஸ்வர் குமார் பண்ணி காமிச்சிருக்கிறாரு, திரும்ப பண்ணி காமிச்சிருக்கிறாரு. எங்கெங்கே இழுத்து பிடிக்கிறது, ஏன்னா ஒரு பக்கம் ஜாஸ் பட்லர் வந்து டம்மு டும்னு அடிச்சிட்டாரு. சுப்மன் கில் ஒரு மாதிரி ஜோஷ் ஹேசல்வுட்டை பனிஷ் பண்ணிட்டாரு. இத்தனைக்கு ஜோஷ் ஹேசல்வுட்டை ஜாஸ் பட்லர் அடித்தாருங்கிறது ஒரு பக்கம். இதுக்கப்புறம் இந்த ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணுறதுங்கிறது தலைக்கு மேலே தண்ணி போயிடுச்சு, வெள்ளம் போயிடுச்சுங்கிற மாதிரி தான். பட் ரொமாரே ஷெப்பர்ட் வாஷிக்கு ஆல்ரெடி ஒரு விக்கெட் விழுந்து வாஷி ஆல்ரெடி அவுட் ஆகிருக்க வேண்டியது. பட் ஆனால் இவர்கிட்ட இருந்து அவுட் ஆனார்னா ஷாருக் கான் திரும்ப அவரோட சான்ஸை மிஸ் பண்ணியிருக்கிறாரு, காலி ஆனார். பட் சொல்லுவேன், கில்லு ஜெயிச்சதுக்கான, அது கில்லோட டீம் ஜெயிச்சதுக்கான காரணம் என்னன்னா, முதல்ல அங்கே பவுலிங்லாம் அங்கே பார்ட்னர்ஷிப்பை பில்டு பண்ண விடாமல் பார்த்துக்கிட்டது அப்படிங்கிறதும், தென் அந்த ஃபயர் இருந்துச்சு, அந்த ஒரு மாதிரி கோஆர்டினேஷன் டீமுக்குள்ளே இருந்துச்சு, எல்லாரும் அதுக்காக ரெடியாக இருந்தாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் வரும்போது அந்த கில்லுக்கிட்டேருந்து கிடைக்கிற ஸ்டார்ட் ஒன்று, ஜாஸ் பட்லருக்கு எடுத்து கொடுத்த ஸ்டார்ட் ஒன்று, பின்னாடி அந்த குட்டி குட்டி பார்ட்னர்ஷிப்லாம் பில்ட் ஆச்சு, அதன் மூலமாகவே ஜெயிச்சிட்டாங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கம்ப்ளீட்டாக ஜெயிச்சிட்டாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் எங்கேயா சரிக்கிருக்க வேண்டியது யோசிக்கணும். ஏன்னா ஜிடி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த கில்லு, சாய் சுதர்ஷன் மட்டும்தான், ஜாஸ் பட்லர் மட்டும்தான், அதுக்கப்புறம் யாரும் இல்லைங்கிறதுனால இதுக்கப்புறம் கேர்ஃபுல்லாக விளையாடணும். ஏன்னா பிளே ஆஃப்ஸ் வருது, பிளே ஆஃப்ஸில் பெரிய பெரிய டீம் வருவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3 விக்கெட் எடுத்துட்டா மேட்ச் ஓவர் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. 7-8 பேட்ஸ்மேன்ஸும் ஆடணும். இன்றைக்கே ஒரு வேளை கஷ்டப்பட்டுருந்துருப்பாங்க ஹோல்டர் வரல அப்படின்னா. பேட்டிங் நான் சொல்கிறேன், பவுலிங்லேயும் சொல்லலாம், பட் பேட்டிங்லேயும் நான் சொல்லுவேன். அன்எக்ஸ்பெக்டடாக நீங்கள் ஜிடி வின் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட ஹோம் கிரவுண்டு, அவங்களுக்கு பழக்கப்பட்ட கிரவுண்டு, வாய்ப்பு இருக்குன்னு நினச்சேன். ஆனால் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கல, பட் ஜெயிச்சிருக்கிறாங்க. பட் இன்னொரு பக்கம் நீங்கள் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா செய் அல்லது செத்துமடி தான். இந்த ஸ்கோரை வச்சுக்கிட்டு நீ டெத் ஓவர் வரைக்கும்லாம் மேட்ச் போகாது. அதனால் என்ன பண்ணுற, 4 ஓவரையும் நீ இங்கே கம்ப்ளீட் பண்ணு, புவனேஸ்வர் குமார் நீ 4 ஓவர் இங்கே கம்ப்ளீட் பண்ணு சொல்லிட்டு போடப்பட்ட 16 ஓவரில் வந்து இவங்களே 8 ஓவர் போட்டாங்க. இன்றைக்கி ஹேசல்வுட் அடி வாங்கினார். ஹேசல்வுட் ஒரு வேளை வாங்கலை, 1 விக்கெட் 2 விக்கெட் எடுத்திருந்தாருன்னா நீங்கள் மேட்ச் ஆர்சிபி கையில். ஸோ அதையும் யோசிக்க வேண்டியது இருக்குது. ஹேசல்வுட் இன்றைக்கி விக்கெட் எடுக்காதது ஆர்சிபியில் தோல்விக்கு ஒரு காரணம். அண்ட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்சிபியோட இன்டென்ட் இப்படி தான், அவங்கள அப்ரோச் இப்படி தான், சக்ஸஸோ ஃபெயிலியரோ அவங்களுக்கு இதுதான் வந்து கப் வின் பண்ணி கொடுத்துருக்கு. அதனால அவங்க ஆடுற விதத்தை அவங்கள கண்டிப்பாக மாற்றிக்கவே மாட்டாங்க. பட் இதில் கோலி அண்ட் பிரின்ஸ் 2 பேரும் ஆடின கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் செம்மையாக இருந்தது. ஒரு பக்கம் ரபடாவை அடித்தார் பாருங்கள், கோலி அப்போ விலகி கவர்ஸுக்கு மேலே ஒன்று நேரம் ஒன்று அடிச்சான்ஸே அது மாதிரி அடித்தார். அதே போல் எனக்கு கில்லு ஜோஷ் ஹேசல்வுட் அடித்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நேராக கட் பண்ணி சூப்பராக நீங்கள் ஆடினார், பிடிச்சிருந்துச்சு.
பிரின்ஸ் கிங் ஒரே நாளில் ஒரே டிவியில் ஒரே வென்யூவில் இன்றைக்கி அடித்து நம்மளை வந்து விருந்து படைச்சிருக்கிறாங்க. ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் இந்த ஃபைட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஃபைட் இருந்தனால தான் மேட்ச் இன்றைக்கி சுவாரஸ்யமாக இருந்தது நான் சொல்லுவேன். ரஜத் பட்டிதார் எங்கேயாவது குருல் பாண்டியா ஒரு ஓவர் தள்ளியிருக்கலாம். சுயேஷ் சர்மாவுக்கு தள்ளி கொடுத்ததில் ஹோல்டர் விக்கெட் விழுந்து, பட் ஆனால் 2 இயர் லேட்னு சொல்லுவேன். ஒரு பக்கம் குருல் பாண்டியாவுக்கு பவுன்சருக்கு கொடுத்துருக்கலாமோன்னு யோசிக்கிறேன். கொடுத்துருந்தா இன்னும் 2 ஓவர் எக்ஸ்டெண்ட் ஆயிருந்திருக்கும்னு கூட நான் யோசிக்க வைக்குது. தெரிலங்க. பட் இது எப்படியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஓல்டு ஸ்கூலுங்கிறத தாண்டி ஒரு 2020க்கு முன்னாடி இப்படிப்பட்ட T20 மேட்சஸ் பார்த்துருக்கோம். திரும்பவும் பார்த்தோம். விக்கெட்டு 2 இன்னிங்ஸும் செம்மையாக உயிரோடு இருந்துச்சு. 2 இன்னிங்ஸ்லையும் 2 பேரும் பவுன்ஸ் குத்தி ஏற்றுனாங்க. செம்ம ஸ்பீடில் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரியும் கேள்விப்பட முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? பட் எது எப்படியோ இப்போ ஆர்சிபி பாயிண்ட் டேபிள் 2ல் தான் இருக்கிறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிடி நம்பர் 5க்கு வந்துட்டாங்க. இப்போ இவங்க ஜெயிச்சதுனால இப்போ அடுத்தது டெய்ஸி ஆர்ஆர் மேட்ச் ஒருவேளை ஆர்ஆர் ஜெயிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக பாயிண்ட்ஸ் டேபிளில் ட்விஸ்ட்டுகள் நீங்கள் பார்க்கலாம். மேலும் கீழும் இறக்கங்கள் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் எல்லா டீமும் 7 மேட்சஸ் ஆடிட்டாங்க. நிறைய டீம் 8 மேட்சஸ் ஆடிட்டாங்க. பாதி ஐபிஎல் ஆஃப் கரனை தாண்டியாச்சு. பிளே ஆஃப்ஸுக்கு போகிற டீம்ஸ் என்னென்னங்கிறது ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. பஞ்சாப் கிங்ஸ், ஆர்சிபி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ எஸ்ஆர்ஹெச், ஜிடி அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த 3 டீமும் அந்த 2 இடத்துக்காக ஃபைட் பண்ணுறாங்க. யார் ஒரு வகையில் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகேங்க. அகமதாபாத்தில் ஒரு நல்ல மேட்ச்சு, ஸ்லோவாக இல்லாமல் ஒரு மாதிரி நல்ல உயிரோடு இருக்கக்கூடிய ட்ரூ பவுன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்க முடிஞ்சது. ஹாப்பி. நீங்கள் ஹாப்பின்னு நினைக்கிறேன் ஒரு கிரிக்கெட் ரசிகராக என்ன நினைக்கிறீங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது. புவனேஸ்வர் குமார் இவ்வளோ வயசாகியும் இப்போ பீக்கில் இருக்காருங்கிறத சொல்ல முடியுது. ஏன்னா பர்பிள் கேப் வச்ச இது பீக்குன்னு சொல்லலாம். T20ல் ஒரு பீக்குன்னு சொல்லலாம். T20 கிரிக்கெட்டில் ஒரு பெருசாக பீக்கில் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. எல்லாமே ஆடி இருப்பார், பட் பீக் கிடையாது. பட் இப்போ பீக்கில் இருக்கார். பீக் வேறு மாதிரி பீக்கு. நீங்கள் பார்த்தீங்களா, பிச்சில் மூவ்மெண்ட் கிடையாது. கொஞ்சம் அசிஸ்ட் பண்ணிச்சு பவுன்ஸு. அதை வச்சு ஒரு பாம்பு விட்டார் பார்த்தீங்களா, சான்ஸே இல்லை. தனியாக ஒரு ஷாட்ஸ் பண்ணணும் ஒரு பக்கம். ஜிடி பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேவை அசால்ட்டாக அடிச்சுட்டு வந்தாங்க. பவுலிங் நல்லா இருந்தது. அங்கே பேட்டிங் சுதர்ஷன் காப்பாற்றுறாரு. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்சிபியை ஒரு மாதிரி மடித்து கட்டி அண்ட் இன்றைக்கி சேசிங்கில் கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லலாம். பட் ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து ஷாருக் கான், வாஷிங்டன் சுந்தர் அவங்க சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரியே தெரியல. நீங்கள் நாட் அவுட் பெட்டராக வந்திருக்கணும். 2 பேரும் முடிச்சுட்டு வந்திருக்கணும். அடுத்த வாய்ப்பு யாருக்கு போக போகுது தெரியல. ஷாருக் கான்கிட்ட இருந்து பார்ப்போம். வீடியோ நிறைவடைகிறதுங்க. பார்க்கலாம் அடுத்தது வீடியோக்குள்ளே. எனக்கு சீக்கிரம் ஃபீவர் சரியாகணும்னு வேண்டிக்கோங்க. முடியல. ரொம்ப கஷ்டப்படுத்து. வெயில், சுவாசிச்சா கொதிக்குது மூக்கு. ஐயோ! சரிங்க. வீடியோ நிறைவடைகிறதுங்க.